ஹாய் எவ்ரிவன். 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல. நான் சொல்லக்கூடிய 5 மார்க்ஸ் படித்தாலே நல்லா கேட்டுக்கோங்க. 8லேருந்து 9 5 மார்க் எழுதலாம். 8 கூட எழுதலாம். கஷ்டமாக கேட்டால், ஈஸியாக கேட்டால் 9 எழுதலாம். கம்பல்சரி எப்படி வரும்னு சொல்ல முடியாதுல்ல. 10மே எழுதுறதுக்கு 5 மார்க்னா ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் 5 மார்க் மட்டும். அப்புறம் இந்த வீடியோவில் 2 மார்க்கும் பார்க்க போகிறோம். 2 மார்க் வந்து 10 வரும். 10யுமே கரெக்டாக எழுதுறதுக்கு எங்கிட்ட பிளான் இருக்குது. நல்லா படிக்க முடியாத பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு நல்லா கேட்டுக்க. 3 தியரமில் தேல்ஸ் தியரம், பித்தகாரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இந்த 3 தியரத்தை எப்படியாவது படிச்சிடு. 1. 2வது ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1ல் 1.4ல் 1.5ல் மொத்தம் ஒரு 10 கணக்கு கூட இருக்காது. இந்த கணக்கை படிச்சிரு. நீ அப்படி படிச்சிட்டிங்கன்னா இதில் 2 5 மார்க்கு 10 மார்க் உன் கையில். கிராஃபு, ஜாமெண்ட்ரி மஸ்ட்டு. இதை படித்தனாலே பாஸு. நீ 40 மார்க் எடுத்தாச்சு. 2.5 2.8லாம் நான் உன்னை படிக்க சொல்லலை. வெறும் 3.2ல் ஃபஸ்ட்டு சம் ஜிசிடி சரி கஷ்டமாக இருக்கா விட்டுரு. ஸ்கொயர் ரூட் படி. கண்டிப்பாக ஒன்று ஒரு வர்க்க மூலத்தில் 3.8ல் 3.19 மேட்ரிக்ஸில் படி. 11 12 13 எக்ஸாம்பிளில் 2 சம் போதும். இதெல்லாம் வந்து பொதுவாக நான் சொல்கிறது சரிங்களா. 5.1ல் இந்த குவாடிலேட்டர் நாற்கரம் சம்மு கன்ஃபார்மாக வரும், படித்து வச்சுக்க. அடுத்தது 7ஆம் பாடம் 7.3ல் ஒரு 4-5 சம் இருக்கா. 7.4ல் ஒரு 5 சம் இருக்கா. அப்புறம் 8.4ல் ப்ராபபிலிட்டியில் வெறும் 6 சம்மு அண்ட் 8.3ல் வெறும் 3 சம்மு, மொத்தமாக 9 சம்மு. ஸோ அப்போது இதை மட்டும் நீங்கள் இப்போ படிச்சிங்கனாலே 8 5 மார்க் எழுதலாம். ஏன் 9 கூட எழுதலாம். வாங்க, அது போக மிச்சம் மீதி இருக்க 10 கேள்வி தான் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா 9மே எழுதிடலாம். சாப்டர் 1 எல்லாருமே படிச்சிருவீங்க. சாப்டர் 2ல் 2.5ல் ஏபியில் ஒரு 5 சம் கொடுத்துருக்கேனா, அதை மட்டும் போட்டுப்பார். 2.8ல் 6 எக்ஸாம்பிள் 2.51 போட்டுருவீங்கன்னா அது எல்லாருமே போட்டுருவீங்க. என்ன சம் 3 + 3 3 3 + 3 3 n டேர்ம். எக்ஸாம்பிள் 2.5 5 + 5 5. எக்ஸைஸ் 2.9 6th ஒன். ரேகாசம் நிறைய பேர் பார்க்கறதில்ல. ரேகாசம் நிறைய பேர் பார்க்கறதில்ல. ஸ்பெஷல் சீரியஸில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி சம். எக்ஸைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டு சம் ஜிசிடியில் எல்லா சம்மையும் பாரு, எக்ஸாம்பிளையும் பாரு. 3.8ல் ஸ்கொயர் ரூட்டில் எல்லா சம்மையும் பாரு. கட்டாயம் ஒரு 5 மார்க் வரும். மேட்ரிக்ஸில் ஒரு 5 மார்க் வந்துடும் இந்த 5 சம்மில். தேல்ஸு, பித்தகாரஸ், ஆங்கிள் பைசெக்டர் படிச்சிரு. ஸோ அது போக 5th சாப்டரில் குவாடிலேட்டர். 5.3ல் 9th சம் ஆல்டிடியூட் மீடியன் கண்டுபிடிக்கிறது. கரெக்டாக ஒரு சம்மாவது இருக்குது. ஒரு சம் பாரு. 6.2ல் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 10 கணக்கு கொடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாரு. மித்தவங்களாம் பார்த்துக்கோங்கப்பா. இல்லை சார் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறையா படிச்சிருக்கேன் நான், நீங்கள் என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னா, நான் இது ரொம்ப முடியாதவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 8லேருந்து 9 5 மார்க் கண்டிப்பாக எழுதலாம். 8 5 மார்க் எழுதலாம் சரிங்களா. எல்லா 5 மார்க் எந்த லெவலில் கஷ்டமாக கேட்டாலும் எழுதுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் 10மே. புரியுதா? ஆனால் இது போதுங்க இப்போதைக்கு சரிங்களா. 6.3ல் 4 5, 6.4ல் 1 4 5, எக்ஸாம்பிள் 6.31. படிக்க முடியலையா, ஷிப்பு சம்முன்னு சம் இருக்கும். 6.2லையும் இருக்கும், 6.3லையும் இருக்கும். ஏரோப்ளைன்னு ஒரு சம் இருக்கும் 6.3ல். இந்த 2 சம் மட்டும் போட்டுப்பார். 6.2ல் தயவு செய்து இந்த 5 6வது நல்லா போட்டுப்பார். ஷிப்பு சம் மறக்காமல் போட்டுப்பார். 6.4ல் 1 4 5 கன்ஃபார்மாக போட்டுப்பார். அதைத்தான் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 7.2ல் 2வது 10வது எக்ஸாம்பிள் 7.23 ஃப்ரஸ்டம் சம்மு 2வது ஈஸி. 7.3ல் இருக்கக்கூடிய இந்த 5 சம்மும் 7.4ல் இந்த 5 சம்மும் பார்த்தா போதும். 8th சாப்டர் ப்ராபபிலிட்டி ஈஸி தானே, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு 20 5 மார்க் கூட இருக்காது. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 5 மார்க் எழுதிடலாம். ஸோ இதுதான் பிளான். ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். 2 மார்க்கில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சாப்டர் 1 சாப்டர் மேட்ரிக்ஸு சரியா. அப்புறம் சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8. ஏன்னா சாப்டர் 6ல் 10 2 மார்க் கூட இல்லை, 7 8 2 மார்க்கு. சாப்டர் 7லேயும் அப்படி தான் 7 8 2 மார்க்கு. சாப்டர் 8 ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டு ரெண்டுமே ஈஸி. ரொம்ப ஈஸி. சும்மா நீங்கள் L = R - Sன்னு போட்டால் 2 மார்க்கு. அதுதான் ஸ்டாட்டு. ப்ராபபிலிட்டியில் வந்து ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு தான் ஆன்சர். ஸோ இந்த இதில் 2 மார்க் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், இதில் 2 இதில் 2 இதில் 2 6 மேக்ஸிமம் 6லேருந்து 7 2 மார்க் வரைக்கும் எழுதலாங்கிறத நினச்சிக்கோங்க.
இல்லை எல்லா 2 மார்க் எழுதணுமா, நான் சொல்லியிருக்கேன் இங்கே எல்லா சம்மையும் படிங்க, அவ்வளோதான். யாருக்கெல்லாம் முடியலையோ இந்த சாப்டரை மட்டும் படிங்க. நான் கொடுத்தது, நான் இப்போ கொடுத்துருக்கிறதுல இந்த சாப்டர்ஸ் மட்டும் கோ த்ரூ 2 மார்க் பண்ணிங்கனாலே 6லேருந்து 7 எழுதலாம். இல்லை சார் 10 எழுதணும்னா நான் சொல்கிற சாப்டர் எல்லாமே படிக்கும். ஓகே, சாப்டர் 1ல் 1.1ல் கட்டாயமாக எல்லாத்துக்கும் தெரியும், 1.2லையும் எல்லாத்துக்கும் தெரியும், 1.4ல் பெரிய விஷயம் இல்லை, 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன், 1.5ல் FOG ப்ரூவ் பண்ணுறது, ஏ கண்டுபிடிக்கிறது, கே கண்டுபிடிக்கிறது, கட்டாயமாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். சாப்டர் 2ல் 2.2ல் 4, 2.4ல் 5 4, 2.5ல் ஏபி அந்த இது டேர்ம்ஸ் கண்டுபிடி 19 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, 2.7ல் ஜிபிலையும் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, 2.8ல் 4th ஒன் இன்ஃபைனைட் சீரிஸ். இதில் மொத்தமாக 10 சம் தான் இருக்கும். சாப்டர் 3ல் பாருங்கள், உங்களுக்கு 4 எக்ஸசைஸில் தான் சம்மே கொடுத்துருக்கேன். 3.4ல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ நல்லா போட்டுப்பார், சிம்பிளிஃபிகேஷன் நல்லா போட்டுப்பார், எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கன்ஃபார்மாக ஒன்று வரும். 3.7ல் ஸ்கொயர் ரூட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் குட்டி 2 மார்க் இருக்கும், ஈஸி 3 2 மார்க் தான். 3.9ல் ஃபஸ்ட் ஒன் சம்மு ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து போடுறது, அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ஒன்று ஈஸி. 3.13 நேச்சர் ஆஃப் ரூட்டு, இதுலேருந்து 2 வரலைனாலும் 1ஆவது வரும், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது மேட்ரிசஸில் ஃபஸ்ட் எக்ஸைஸ் ஒன்றுமே கிடையாது, டிரான்ஸ்போஸ் எடுக்க தெரியணும், ஆர்டர் கண்டுபிடிக்க தெரியணும், அவ்வளோதான். 3.8ல் ப்ளஸ் பண்ண தெரியணும், 5 சம்மு. 3.8 இன்டூ பண்ண தெரிஞ்சு ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணுற சம் இருந்தால் இன்டூ பண்ணி ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். மேட்ரிக்ஸ் தெரியாதா, ஈஸி, ஒரு 2 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 5 கஷ்டமான சாப்டர், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. ஏன்னா ஒரு 6 ஃபார்முலா படிச்சிங்கனாலே எல்லாமே எழுதிடலாம். படிக்க முடியாத பசங்களுக்கு வேண்டாம், படிக்கக்கூடிய பசங்களுக்கு பிளான் பாருங்கள். 5.1ல் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்குது, அதிலே பி கண்டுபிடிக்குது, எக்ஸாம்பிள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. 5.2ல் கொலிநீரும் பார்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். 5.2ல் 3 5 6 எக்ஸாம்பிள் 5.9 5.10 5.9. 5.3ல் 2 4 6 7 8 10 எக்ஸாம்பிள் 5.19 5.21 5.25 5.26. எக்ஸாம்பிள் 5.30லேருந்து 5.33 வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.4 எக்ஸைஸ் 5.4ல் 134 இந்த சம்ஸ் எல்லாம் வந்து பேரலல் பர்பெண்டிகுலர் கட்டாயம் ஒன்று வரும். ஸோ இதெல்லாமே ஈஸி பாருங்கள். 2 பாயிண்ட் ஃபார்முலா வரும், இதுலேருந்து அந்த 1 பாயிண்ட் ஸ்லோப் அண்ட் 2 பாயிண்ட் ஃபார்முலா வித் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. 5th சாப்டர் அதில் 2 வரும், நம்ம கஷ்டமாக கேட்டால் கூட 1 எழுதிடலாம். சாப்டர் 6 எல்லாருமே படிக்கலாங்க பாருங்கள். 6.1லேருந்து 6.6 வரைக்கும் எக்ஸாம்பிள் தீட்டா சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டு போட்டுரு. 6 சம் தானே. 6.1ல் ஃபஸ்ட்டு, செகண்டில் செகண்டு, தேர்டில் ஃபஸ்ட்டு. சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலான்னு நான் வச்சுக்கணும், முடியாது என்னால். முடியலன்னா பரவாயில்ல. 6.2 6.3ல் இந்த 5 கணக்கு படிக்க மாட்டியா, வெறும் 5 கணக்கு படித்தா ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். அந்தளவுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் ஒரு 2 மார்க் தான் மேஜராக கேட்பாங்க எப்பவுமே, 2 கேட்டால் லக்கு. தீட்டா சம் வந்தால் இதில் தான் வரும், ஓகேவா? ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் முடியாத பசங்க அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். சாப்டர் 7 2 மார்க்கில் நான் பாருங்கள். சாப்டர் 7 சொன்னேன்னா 7.2 எக்ஸாம்பிள், 7.6 7.8 7.9 7.10 7.13 எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 6 சம். 7.15 எக்ஸாம்பிள், 7.19 7.2 9 எக்ஸாம்பிள். 7.2ல் எக்ஸைஸ் சம்மில் 6 7 மொத்தமாக எவ்வளோ சம்? 11 சம். இந்த 11 2 மார்க்கு போட்டிங்கன்னா 2 2 மார்க் கன்ஃபார்ம். ரொம்ப ஈஸி, ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். சாப்டர் 8 பாரு. எக்ஸாம்பிள் 8.1 8.2 8.3 ப்ராபபிலிட்டியிலே இருக்கிற மொக்க எக்ஸைஸ் இதுதான். ஸ்டார்ட்டில் R = L - ரேஞ்ச் = லோவஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான் சம்மு. 8.1ல் அதே தான் 1 2 3. 8.2ல் ஃபஸ்ட்டு 1 இது மேஜராக பார்க்கலனாலும் பரவாயில்ல. 8.3ல் ப்ராபபிலிட்டியில் 1 2 4 10 ஒன்றுமே இல்லைங்க அது. எக்ஸாம்பிள் 8.18 8.20 8.22 8.23. 8.4ல் 1லேருந்து 5 வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஈஸி படிச்சுருங்க. எக்ஸாம்பிள் 8.26 8.32 8.29 இது. இந்த 8.26ம் 8.29 விட்டுறாதீங்க, கன்ஃபார்மாக கேட்க வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம்பிளும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் 8.3 ஈஸியாக இருக்கும். இந்த 1 to 5 படிக்க கஷ்டப்படுவீங்க, ஆனாலும் படிச்சிருங்க. நான் இப்போது சொல்கிறேன். சாப்டர் 8 சாப்டர் 7 சாப்டர் 6 சாப்டர் 1 இந்த மேட்ரிக்ஸ் 2 மார்க் இதை மட்டும் பார்த்தா 7 2 மார்க் அசால்ட்டாக எழுதலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது, தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது. 5 மார்க்ஸுக்கு நான் வழி சொல்லிட்டேனா? ஒன்றுமே நம்ம வந்து கஷ்டமே படாமல் 5 மார்க்ஸ்க்கு நான் வழி சொல்லியிருக்கேனா? ஓகேவா? கட்டாயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராஃபில் ஃபஸ்ட்டு கிராஃப் இன்டைரக்ட் டெரிவேஷன் எல்லா சம்மும் பார்த்துருங்க. ஜாமெட்ரியில் 2 டேஞ்சன்ட்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு அது பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் வேண்டாம், விட்டுருங்க, அந்த ட்ரையாங்கிள்ஸ் வேண்டாம். சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எக்ஸைஸ் 4.1 4.4 பார்த்துக்கோங்க. ஸோ கட்டாயமாக உங்களால் கிராஃப் ஜாமெட்ரி ப்ராக்டிஸ் பண்ண எழுத முடியும். 1 மார்க் புக் பேக் பார்த்தீங்கன்னா சென்டமே அடிச்சிடலாம். இப்போதைக்கு அது போதும். யூனிட் எக்ஸைஸ் இப்போ வேண்டாம், பப்ளிக் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.